அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 முட்டை உடச்சி விட்டுக்கலாம். மூணு முட்டை உடச்சி விட்டுட்டோம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நம்ம அடிச்சு விட்டுக்கலாம். முட்டை நல்லா மேலே வரணும். முட்டை வந்து நல்லா அடிச்சுக்கிட்டோம். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ், ஏன்னா முட்டை வந்து கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும், அதனால் நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நம்ம ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு பட்டரையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நல்லா அடிச்சிட்டோம். கை கொஞ்சம் வலிக்கும் தான், இருந்தாலும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டோம். நல்லா அடிச்சாச்சு. சில பேர் வீட்டில் வந்து கேக் செய்யறதுக்காக ஒரு மிஷின் இருக்கும் முட்டைலாம் அடிக்கிறதுக்கு. அந்த மிஷின் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் அந்த மிஷின்லாம் இல்லைன்றதால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா அடிச்சிருக்கோம். ஒரு 300 கிராம் மைதா மாவு ஜலிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்துக்கலாம். மாவு போட்டு ரொம்ப அடிக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு மாவு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கப் கட்டியாக நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரே சைடு, இந்த சைடு தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம். நல்லா கட்டிங்க இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம லைட்டாக பட்டர் போட்டு நல்லா இந்த கப்பில் தான் நம்ம மாவு ஊற்ற போகிறோம், அதனால் நல்லா பட்டர் தடவிக்கலாம். பட்டர் வந்து இந்த கப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட்டாக நம்ம மைதா மாவு தூவி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து கேக் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், அதனால் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தால இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வரணும் மாவு கேக்குக்கு, அப்போ தான் சூப்பராக வரும். இந்த அளவு பதம் வரணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நம்ம ஒரு 3 வாட்டி அடித்து விட்டுக்கலாம். ஏன்னா கட்டிகள் இருந்தால் கரெக்டாக ஆகிடுன்றதுக்காக, பபுள்ஸ் இருக்கும், அதனால தான். நம்ம வந்து ஆல்ரெடி ஓவன் வந்து ஒரு 5 நிமிஷம் 180 செல்சியஸில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஓவனில் வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம 180 செல்சியஸ் டைமர் வந்து ஒரு 25 நிமிஷம் வச்சுக்கலாம். கேக் நல்லா வெந்துச்சு. இப்போ கேக் எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டூத்பிக் குச்சி வச்சு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க. நல்லா வெந்திருக்கு கேக்கு. நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா செம்ம சாஃப்டாக இருக்கு பாருங்க. கேக் ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்போ போல எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிடலாம். अस्सलाम वालेकुम।